இது தெரிஞ்சா மொச்சை கொட்டையை சாப்பிடாம விட மாட்டீங்க. பல காலமாக உபயோகப்படுத்தப்படும் முக்கிய உணவுகளில் ஒன்றாக மொச்சை கொட்டை அமைகிறது. இது சோயா வகையைச் சார்ந்த உணவுப் பொருளாகும். இது பெரும்பாலும் ஜப்பான் நாட்டிலேயே அதிகளவு பயன்படுத்தப்படுகிறது. மொச்சை கொட்டையானது புரோட்டீன், நார்ச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், அமினோ அமிலங்கள், மக்னீசியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. மேலும் இதில் குறைந்த சர்க்கரை மற்றும் குறைந்தளவிலான கலோரிகள் உள்ளது. இது தவிர மொச்சை கொட்டையில் கொலஸ்ட்ரால் இல்லை. இதுபோல பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை மொச்சை கொட்டை வழங்குகிறது. உடல் ஆரோக்கியத்திற்கு மொச்சை கொட்டை ஏராளமான நன்மைகளை தருகிறது. இதில் மொச்சை கொட்டை தரும் நன்மைகளை காணலாம். உடலில் சமநிலையை நிர்வகிப்பதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் சோடியம் ஒரு முக்கிய ஊட்டச்சத்தாக கருதப்படுகிறது. அதன்படி ஒரு கப் அளவிலான மொச்சையில் 38 மில்லி கிராம் அளவு சோடியம் உள்ளது. இது உயர் இரத்த அழுத்தத்தை தவிர்க்க உதவுகிறது. மொச்சை கொட்டையானது தாவர அடிப்படையிலான பொருள் ஆகும். இதில் பொதுவாக குறைந்த சோடியம் அளவையும் பொட்டாசியம் அதிகளவிலும் காணப்படும். இவை உயர் இரத்த அழுத்தத்திற்கு சிறந்த தேர்வாக அமைகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை கையாள்வதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். இது தவிர மொச்சையில் ஐசோபிளேவோன்கள் நிறைந்துள்ளது. இது இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைத்து இதய நோய் ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது. மேலும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் வைட்டமின் கே ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஃபோலியேட் போன்றவை அதிகம் உள்ளது. மொச்சையில் ஐசோபிளேவோன்கள் நிறைந்து காணப்படுகிறது. இது எலும்புகளை மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற உதவுகிறது. இதன் மூலம் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கலாம். அதிலும் குறிப்பாக மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களில் இருந்து விடுபட மொச்சை கொட்டையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உதவுகிறது. உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் நுண்ணுயிர்களுக்கு எதிராக உடலை பாதுகாப்பதற்கு நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவது அவசியமாகிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மொச்சை கொட்டையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் வைட்டமின்களும் காரணமாகும். மொச்சையில் உள்ள ஆரோக்கியமிக்க பண்புகள் புற்றுநோயை தவிர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது பெண்களில் மார்பக புற்றுநோய் மற்றும் ஆண்களில் புரோஸ்டேட் புற்றுநோய் போன்றவற்றை தடுக்க உதவுகிறது. மொச்சையில் கிளைசெமி குறியீடு குறைவாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் இரத்த குளுக்கோஸ் மற்றும் இன்சுலின் அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. மேலும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் புரதமும் இதில் நிறைந்து காணப்படுகிறது. குறிப்பாக டைப் 2 நீரிழிவு நோய்க்கு மொச்சை மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. இது வளர்சிதை மாற்ற செயல்முறைகளை மேம்படுத்தி உடல் குளுக்கோஸை கட்டுப்படுத்த இன்சுலின் நன்றாக வேலை செய்கிறது. மொச்சை கொட்டை குறைந்த அளவிலான கலோரிகளையும் அதிகளவிலான புரதத்தையும் கொண்டுள்ளதால் உடல் எடையை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் மொச்சை கொட்டையில் அதிகளவு நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இவை உடலில் சேரும் கொழுப்பை குறைப்பதுடன் அதிக கொழுப்பு சேர்வதை தடுக்கிறது. மொச்சையில் உள்ள ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் குடல் பிரச்சனைகள் மற்றும் வீக்கம் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது. மேலும் இதன் நார்ச்சத்துக்கள் ஆரோக்கியமான செரிமான பாதைக்கு வழிவகுக்கிறது. இவ்வாறு செரிமான செயல்முறையை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நிவாரணம் அளிக்க உதவுகிறது. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு இரத்த சோகை ஏற்படலாம். மேலும் தசை பலவீனம், சோர்வு மற்றும் பாக்டீரியா போன்ற நோய் தொற்றுக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது.
மேலும் மொச்சையில் உள்ள அதிகளவிலான ஊட்டச்சத்துக்கள் இரும்புச்சத்து குறைபாட்டை நீக்கி இரத்த சோகை ஏற்படுவதைத் தடுக்க உதவுகிறது. மொச்சையானது அதிகளவிலான ஒவ்வாமை எதிர்ப்பு பண்புகளைக் கொண்டுள்ளது. இதன் மூலம் கீல்வாதம், முடக்கு வாதம் போன்ற வீக்கம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிறது. இது தவிர மூச்சுத் திணறல் மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கும் மொச்சைக் கொட்டை ஒரு நல்ல தீர்வாக அமைகிறது. மேலும் சுவாசப் பாதையில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க இது பெரிதும் உதவுகிறது. எனவே இது போன்ற ஏராளமான நன்மைகளைப் பெற விரும்புபவர்கள் மொச்சைக் கொட்டையை தங்களது அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.